بسم الله الرحمن الرحيم. الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் நாம் செய்கின்ற செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று மறுமை நாளில் நிரப்பமான நன்மைகளை அள்ளித் தருவாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதிலுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாலியல் வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த தமிழகத்தில் கூட ஒவ்வொரு நாளும் பாலியல் வன்முறையும் போதை பொருளால் நடைபெறுகிற அநியாயங்களையும் நாம் தினசரி தொலைக்காட்சி வாயிலாகவும் செய்தித்தாள்களின் வாயிலாகவும் நாம் பார்த்து வருகிறோம். எனவே இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஜம்மியாவின் மூலமாக நாம் செய்து வருகிறோம். சமூகத்தின் எதிரிகள் என்று சொல்லி போதை பொருளும் பாலியல் வன்முறையும் இந்த சமூகத்தின் எதிரிகளாக இருக்கிறது. எனவே இது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டும். இந்த இரு எதிரிகளையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய ஜம்மியா தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து வருகிறது. நாம் மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக பதவியேற்றிருக்கிற அரசும் கூட இது சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து வருகிறது. ஜூன் 26ஆம் தேதி மக்களுக்கு போதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது விளையாட ஆரம்பி, போதையை நிறுத்து என்று சொல்லி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட நிகழ்வெல்லாம் நாம் பார்த்தோம்.
அதே போன்று இன்றைக்கு நேற்றைய தினம் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், கேரளாவும் தமிழ்நாடும் சேர்ந்து கூட்டு முயற்சியால் இந்த போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தமிழக முதல்வரை கேரள அமைச்சர் சந்தித்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். We the leaders என்று சொல்லி, நாங்கள் தான் தலைவர் என்று சொல்லி பிஜேபியினுடைய முன்னாள் தலைவர் இன்றைக்கு மாறு வருஷத்தில் வந்து போதை இல்லாத தமிழகம் என்று சொல்லி ஒரு மாநாடை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த போதை பழக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. எனவே இது சம்பந்தமான விழிப்புணர்வும் சமுதாயத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இது போன்ற மாநாடுகளும் இது போன்ற பிரச்சாரங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு கட்சிகளும் செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஜூன் 26ஆம் தேதி, அதாவது 1875ஆம் ஆண்டு இந்த விழிப்புணர்வு பேரணியை வியட்நாமிலே அன்றைய ஐக்கிய நாடு சபை நடத்தியது. அதன் பிறகு இதற்கென்றே ஒரு நாளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி 1987ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையிலே ஒரு பொது சபை ஏற்படுத்தி அவர்கள் ஜூன் 26ஆம் தேதி போதை பொருள் ஒழிப்பு நாள் என்கிற ஒரு நாளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி போதை ஒழிப்பு நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் இதற்கு கடைபிடிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்றோடு 37 ஆண்டுகள் ஆகிறது. இந்த போதை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஐக்கிய நாடு சபை தொடங்கி இன்றோடு ஒரு 37 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் இந்த பிரச்சாரத்தை, இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவன் இதுக்குண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டார். எந்த சமுதாயத்தை இவர்கள் பிற்போக்குவாதிகள் என்று சொல்கிறார்களோ, யாரை இந்த சமூகம் பழமைவாதிகள் என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அன்றைக்கே அவன் சொல்கிறான், மதுபானம் என்பதும் சூதாட்டம் என்பதும் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியவை என்று அன்றைக்கே அல்லாஹு தஆலா இந்த பிரச்சாரத்தை, இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்துவிட்டார். ஏனென்றால் மதுவிலே மூழ்கி இருந்த ஒரு சமூகம், மது குடிப்பதுதான் வாழ்க்கை என்று கருதி வந்த ஒரு சமூகம், இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு, இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்கள் மதுவை அருந்தலாமா, சூதாடலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க. நாங்கெல்லாம் தண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம், நாங்கெல்லாம் சூதாடி கொண்டிருக்கிறோம், இந்த மார்க்கத்தை நாங்கள் வந்து விட்டோம், எனவே இதன் பிறகு நாங்கள் மது அருந்த வேண்டுமா என்று கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அந்த சமூக மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். யஸ்அலூனக அனில் ஹம்ரி, நபியே அவர்கள் மதுபானத்தை குறித்து கேட்கிறார்கள். வல் மைசிரி, சூதாட்டத்தை பற்றியும் அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இந்த மதுபானம் என்பதும் இந்த போதைப் பொருள் என்பதும் இந்த சூதாட்டம் என்பதும் அதிலே மிகப்பெரிய பாவம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள். சில பயன்களும் உண்டு. மது அருந்துகிற பொழுது சந்தோஷம் என்கிற ஒரு மகிழ்ச்சி அதில் உண்டு. அதே போன்று சூதாடுகிற பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டு. அதன் மூலமாக சில பயன்கள் உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபஇஹிமா, அந்த பயன்களை விட அதிலே பாவம் தான் அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மதுவுடைய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அல்லாஹ் தஆலா செய்து விட்டார். இன்னைக்கு நேற்று அல்ல, 37 ஆண்டுகள் அல்ல,
1400 வருஷத்துக்கு முன்பாகவே இறைவன் இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அவர்களுக்கு செய்த விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏராளம் இருக்கிறது. மதுவை அறிந்து கொண்டிருந்த அந்த சமூகத்துக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவினுடைய தீமைகளை, மதுவினுடைய பாதிப்புகளை, மதுவை அறிந்தினால் என்னெல்லாம் சமூகத்தில் ஏற்படும் என்கிற விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்கிறார். படத்துல சொல்றாரு, லா தஷ்ரபுல் ஹம்ர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மதுபானத்தை நீங்க குடிக்காதீங்க, போதைப் பொருளை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஃபஇன்னஹா மிஃப்தாஹு குல்லி ஷர்ரின், என்று தெரியுமா? மதுபானம் என்பது அனைத்து தீமைகளுடைய திறவுகோல் என்று சொல்கிறார். மதுபானம் என்பது எல்லா தீமைகளுடைய திறவுகோல். இது சாவி மாதிரி. விபச்சாரம் பண்ணமா இந்த சாவி இருந்தா போதும், கொலை செய்ய வேண்டுமா இந்த சாவி இருந்தா போதும், அல்லது கொள்ளையில ஈடுபட வேண்டுமா இந்த சாவி இருந்தால் போதும், சூதாட வேண்டுமா இந்த சாவி இருந்தால் போதும். எல்லா விதமான தீமைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது இந்த போதை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து வருவதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய காலத்திலே பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த மதுபானம் அருந்தினால் எப்படியெல்லாம் இவன் வழிகேட்டிலே போவான், என்னென்ன சமூக தீமைகள் இவன் செய்வான் என்பதை முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க. இன்ன மலிக்கன் மின் முலூக்கி பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேல் சமுதாயத்திலே ஒரு அரசன் இருந்தான், ஒரு கொடுங்கோல் அரசன் இருந்தான், ஒரு அநியாயக்கார அரசன் இருந்தான். வஅகத ரஜுலன், ஒரு சாலிகான மனிதனை பிடிக்கிறார், ஒரு நல்ல மனிதனை பிடிக்கிறார். பிடித்துவிட்டு 4 விஷயங்களை அந்த மனிதனை இந்த அரசன் செய்ய சொல்கிறான். 4 விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படிங்கிறான். ஏன்னா நல்லா இருந்தா என்ன செய்யுது, சைத்தானுக்கு பிடிக்காதா இல்லையா? அப்ப இந்த நல்ல மனிதனை அழைத்து கொண்டு அந்த மன்னன் சொல்கிறான், 4 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிறார். 4ஐயும் பண்ண வேண்டாம், 4ல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படிங்கிறார். அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னா, 1 மதுவை அருந்த வேண்டும், 1 மது அருந்தணும். 2வது பன்றியினுடைய இறைச்சியை திங்க வேண்டும். 3வது விபச்சாரம் செய்ய வேண்டும். 4வது ஒரு மனிதனை கொலை செய்ய வேண்டும். இந்த 4 விஷயங்கள், இந்த 4 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படிங்கிறார் அந்த மனுஷன், இந்த மன்னர். உடனே இந்த மனிதன் பார்க்கிறான், எது குறைவான தீமை என்று சொன்னால் மது அருந்துவதுதான் குறைவான தீமை என்று சொல்லி மதுவை இவன் அருந்துகிறான், பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறான், விபச்சாரமும் செய்து விடுகிறான், கொலையும் செய்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப பாருங்க, மதுபானத்தை அருந்திய உடனேயே அவன் பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடுறான், மதுபானம் அருந்திய உடனேயே அவன் விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் அருந்திய உடனேயே அவன் கொலையும் செய்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதுவினால், ஒரு போதை வஸ்துவினால் இந்த சமுதாயத்தில் என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு நடைபெற பாலியல் வன்முறைகள், இன்றைக்கு நடைபெறுகிற கொலைகள், இன்றைக்கு நடைபெறுகிற திருட்டுக்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போதை வஸ்துக்கள் தான். இதன் மூலமாக இன்றைக்கு அதிகமான தீமை நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. எனவே மதுபானத்தை ஒழித்தோம் என்று சொன்னால், போதைப் பொருளை ஒழித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழகம் பாதுகாப்புள்ள ஒரு நாடாக மாறும். பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பொருள்கள் பாதுகாக்கப்படும், உயிர்கள் பாதுகாக்கப்படும்.
அதிகமான விபத்துக்கள் தவிர்க்கப்படும். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டாரா, இந்த போதை வஸ்துக்கள் தான். இந்த போதை வஸ்துக்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு புழக்கத்தில் இருப்பதை பார்க்க முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு மதுபான கடை இருக்குன்னு சொன்னா ஊருடைய எல்லைப்புறத்துல இருக்கும். யாராவது தண்ணி அடிக்கணும்னா அங்க லாஸ்ட்ல போய் தண்ணி அடிப்பாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நிலைமை கேட்டானா, பள்ளிக்கூடத்தின் அருகாமையில மதுபான கடைகள், மருத்துவமனைக்கு பக்கத்திலே மதுபான கடைகள், பேருந்துக்கு பக்கத்திலே மதுபான கடைகள், குடியிருப்பு பகுதியிலே மதுபான கடைகள் இருப்பதை பார்க்க முடியாது. இன்றைக்கு கூட ஒரு மாவட்டத்திலே ஒரு கிராமத்திலே ஊருக்கு மத்தியிலேயே ஒரு மதுபான கடையை எதிர்த்து ஊர் மக்கள் போராடுகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு காலத்தில் ஊருக்கு எல்லையில் இருந்த மதுபான கடைகள் இன்னைக்கு குடியிருப்பு பகுதிக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு மதுபானங்களும் போதை பழக்கம் என்பதும் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு விற்கப்படுவதை பார்க்க முடியாது. சர்வ சாதாரணமா கிடைக்கும். அதுக்கு பெரிய விலை கொடுத்தலாம் வாங்க வேண்டாம். விலையும் குறைவாக இருக்கிறது, மலிவாக இருக்கிறது, கிடைக்கிற பொருளும் இலகுவாக கிடைக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? பாலியல் வன்முறைகள் நடக்கத்தான் செய்யும், கொலை கொள்ளை போன்ற விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வரத்தான் செய்யும். நீங்கள் எந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை வைத்தாலும் சரி, இந்த போதைப் பொருளை ஒழிக்காமல், இந்த மதுபானத்தை ஒழிக்காமல் ஒரு காலமும் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடைக்காது. ஒழிச்சாதான் கிடைக்கும். அந்த அளவுக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு இன்னைக்கு இந்த போதைப் பொருள் வசதி கிடைக்குதா இல்லையா? நம்முடைய பகுதியில கரும்பு கடையில கிடைக்குதா இல்லையா? சர்வ சாதாரணமாக மாணவர்கள், இளம் பெண்கள் உட்பட சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகின்ற நிலைமையை பார்க்க முடிகிறது. அதற்கு என்னென்னமோ பெயர்கள் வேற வைக்கிறார்கள். அபீன் என்றும் கஞ்சா என்றும், கஞ்சால 50 பேர் இருக்கான். இந்த கஞ்சாங்கிற இந்த பகுதி, அந்த போதைப் பொருள் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சர்வ சாதாரணமா கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா, என்னுடைய சமுதாயத்தில் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என்ன செய்வாங்க கேட்டானா, இந்த போதை வஸ்துக்களுக்கு பல்வேறு விதமான பெயர்களை வைப்பார்கள். ஒரு பேர்ல பல்வேறு விதமான பெயர்கள் இருக்கும். எதுவெல்லாம் போதை ஏற்படுத்துகிறதோ அவை அனைத்துமே அது அனைத்துமே மதுதான், மதுவில் அனைத்துமே ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பெயர்கள். என்னுடைய சமுதாயத்துல மது அருந்துகின்ற கால வரும்னே ஒரு ஹதீஸ். என்னுடைய சமுதாயத்துல அதற்கு வேறு பெயர்கள் வைப்பார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு போதை தருகின்ற வஸ்துக்கள் இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக பயன்படுத்துறோம். பீடா என்ன செய்றாங்க இன்னைக்கு? சர்வ சாதாரணமா ஒரு ஸ்டைலா, ஒரு நாகரிகமா, ஒரு பந்தாவா இன்னைக்கு பீடா போடக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடிகிறதா இல்லையா? அதில் தரவப்படுகிற போதை வஸ்துக்களை சாப்பிட்டு கொண்டு பந்தாவா சுத்துறாங்க. கேட்டாலும் இது சின்ன ஒரு மயக்கம் வரும், சின்ன ஒரு போதை இருக்கும். அதனால என்ன, அல்லாஹ் சொல்லலாம் சொன்னாங்க, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, போதை என்று சொன்னால் அனைத்துமே ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. போதை என்று சொன்னாலே ஹராம் தான். அது வீடா இருந்தாலும் சரி, அல்லது மாத்திரையில் இருந்தாலும் சரி, அல்லது ஊசியில இருந்தாலும் சரி, அல்லது இன்னபிற கெமிக்கல் இருந்தாலும் சரி, எதுவெல்லாம் மனிதனுக்கு போதை ஏற்படுத்துகிறதோ அவை அனைத்துமே ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதன் தெய்சாங்கிற ஒரு பகுதியிலிருந்து வர்றார். தெய்சாங்கிறது யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியிலிருந்து வந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்களுடைய பகுதியில் ஒரு பானத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த பானத்தை நாங்கள் பயன்படுத்தலாமா? அதற்கு மிஸ்ர் என்று பெயர். அரபில ஹம்ருன்னா மதுவான், தமிழ்ல மதுவான். இவர் என்ன சொல்றாங்கன்னா, தெய்சான் பகுதியில நாங்கள் ஒரு மதுபானத்தை அருந்துகிறோம். அந்த தெய்சான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மதுபானத்துடைய பெயர் மிஸ்ர். இதை நாங்கள் பயன்படுத்தலாமா கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஸ்ர் என்கிற அந்த பானம் உங்களுக்கு போதையை தருகிறதா கேட்கிறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு சிறிய அளவில் ஒரு போதை
எங்களுக்கு தெரிகிறதுங்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதை தருகின்ற அனைத்தும் அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டார். போதை தருகிற அனைத்தும் அல்லாஹ் தடை செய்து விட்டார். சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அவன் மறுமை நாளிலே தீனத்துல் ஹமால் என்கிற குடிவானத்தை அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் தீனத்துல் ஹமால்னா என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது நரகவாதியினுடைய சீலை அல்லாஹ் தஆலா அவனுக்கு உணவாக கொடுக்கிறான். நரகவாசிக்கு வர சீல் இருக்குல்ல, அது அவனுக்கு உணவாக கொடுக்கிறான். யாருக்கு? யார் தண்ணி அடிக்கிறானோ, யார் போதைப் பொருளை பயன்படுத்துகிறானோ அவனுக்கு நரகத்திலே நரகவாசியினுடைய சீலை அல்லாஹ் தஆலா அவனுக்கு குடிபானமாக கொடுக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பள்ளியிலே படிக்கிற மாணவன் உட்பட இன்னைக்கு சர்வ சாதாரணமாக போதைப் பொருள் யூஸ் பண்றதை பார்க்க முடியாது. அதற்கு ஒவ்வொரு பெயர்கள். இப்ப லேட்டஸ்டா ஒரு காலேஜ் பையனை பார்த்து பேசும்போது அந்த பையன் சொல்றான், இப்ப லேட்டஸ்டா ஒரு போதை பழக்கம் வந்திருக்குது, ஒரு போதை பொருள், அதுக்கு பேர் எம். அதுக்கு பேர் எம். அந்த எம்ங்கிறத அவன் யூஸ் பண்ணிட்டான்னு சொன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரங்கள் அவன் போதையிலே தான் இருப்பான். ஆனா தெரியாது. அவனுடைய கண்ணை பார்த்தோ, அவனுடைய முகத்தை பார்த்தோ, அவனுடைய நடைய பார்த்தோ, அவனுடைய ஸ்மெல்ல பார்த்தோ இவன் போதை தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு போதை பொருள். அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமான நபர்கள் முஸ்லிம்கள். இந்த காலேஜ் பையன் சொல்றான், இது அதிகமாக விற்பனை செய்யக்கூடியவர்கள் யாருதான்? முஸ்லிம்கள் தான் என்று சொல்கிறார். நம்ம அந்த பேரெல்லாம் கேட்டது இல்லை. இந்த மாதிரி பசங்கள்ட்ட பேசுறதுனால இந்த செய்திகள்லாம் வருது. நிறைய சம்பவங்களை பார்க்க செய்தியை வந்து தகவலை பார்த்தோமா இல்லையா? திருச்சியில ஒரு பெண் போதை ஊசி அதிகமாக பயன்படுத்தியதனால் அந்த பெண் இறந்து போன செய்தி பத்திரிகையில பார்த்தோம். அந்த பெண்ணு கூட 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ஒரு 16 வயசு 17 வயசு பையன். இந்த 3 நபர்களும் யாரு கேட்டானா? இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். ஒரு பெண், முஸ்லிமான பெண். அந்த பெண், அந்த 2 பசங்களும் முஸ்லிமான பசங்க. இந்த பெண்ணுடைய குடும்பத்தை காவல்துறை விசாரிக்கிற பொழுது அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை என்ன கேட்டானா, போதை ஊசிகளை விற்பனை செய்கிற வியாபாரம். யோசிச்சு பாருங்க. சென்னையில ஒரு கிளப்ல 2 பேர் அந்த தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடி ஏற்பட்ட மோதலின் காரணமாக வெளியே வந்து சில இளைஞர்கள் கார் ஏற்றி கொள்றாங்க 2 பேர்த்த, 2 பெண்களை. அதுல ஒரு பெண் யாரு கேட்டாலும் முஸ்லீமான பெண். யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்ன கேட்டானா, உளவியல் மருத்துவர்கள் நம்மிடத்துல பேசுகிற பொழுது அவர் சொல்கிறார், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள், கரும்பு கடை சார்ந்த பெண்கள், அவர் பொள்ளாச்சியில் இருக்கிறார், இப்ப சவுதியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முனாக் மண்டலத்தில் சொல்லுகிறார், இந்நிலத்துல பல பெண்கள் மருத்துவத்திற்காக வருகிறார்கள். அதில் கரும்பு கடையை சார்ந்த பெண்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். குறிப்பாக கல்லூரியில படிக்கிற மாணவிகள், அதே போன்று பணி செய்யக்கூடிய இடத்துல பெண்கள், அவர்களுக்கு சர்வசாதாரணமாக போதைப் பொருள் கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி அவர்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இது போன்ற ஜும்மாவுடைய பிரச்சாரத்தை தகவலை சொல்லுங்கள், விழிப்புணர்வை பெற்றோருக்கு ஏற்படுத்துங்கள் என்று சொல்றார். யோசிச்சு பாருங்க. ஆண்களெல்லாம் தாண்டி இன்னைக்கு கல்லூரி மாணவிகள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகின்ற ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது போதை பொருள் கொடுக்க மாட்டான், ஒரு ஜூஸ் கொடுப்பான், அதில் கலக்கிடுவான், அல்லது ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பான், அல்லது இன்னொரு விஷயத்தை செய்வான். எதையாவது ஒன்றை கொடுத்து அதை குடித்து அது ருசி கண்டு மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று சொல்கிற சூழ்நிலைக்கு தள்ளி அதன் பிறகு அவருடைய பணத்தையும் அவருடைய நகையையும் அவருடைய உடலையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய பகுதியில் இருப்பது பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து நம்முடைய சமுதாய மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் போதை சம்பந்தமான விழிப்புணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்ல, நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் பள்ளிவாசல் நிர்வாகியா இருக்கிறேன், நான் சமுதாய சேவைகளை செய்யறேன், என் பையன்லாம் அப்படி இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய மாணவிகள் யாரோட வீட்டுல வந்திருக்காங்கன்னா வீட்டுல எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த பெண்கள் இது போன்ற பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. என்ன நம்பிக்கை? அதிகப்படியான நம்பிக்கை.
அதிகப்படியான நம்பிக்கை என்பது இவர்கள் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தவறான விஷயத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சூழலை இன்னைக்கு பார்க்க முடியாது. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில, முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியில நீங்க எந்த சேனல் எடுத்து பாருங்க, போதைப் பொருள் கடத்தல் என்று நீங்க பாத்துட்டீங்கன்னா அது முஸ்லீம் இருப்பான். சமீபத்துல கோட்டைமட்டு பகுதியில எத்தனையோ போதை ஊசிகளோடு கைது செய்யப்பட்டவர் யாரு கேட்டாலும் முஸ்லீம் வாசி ஒரு ஆளு, முஸ்லீம் ஆளு. அவங்க யோசித்து பாருங்க சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த போதை பழக்கம் என்பது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடைமுறை இருக்கிறதை பார்க்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவர்களை மார்க்கத்துடைய பிடிப்பை விட்டு தளர்த்த வேண்டும் என்பதற்காக பெரிய பிளானிங் இதெல்லாம். முஸ்லிமுடைய இளைஞர்களை, முஸ்லிம் இளைஞர்களை அவருடைய இஸ்லாமிய பிடிப்பிலிருந்து, இஸ்லாமிய சட்டத்திலிருந்து, இஸ்லாமிய மாண்பிலிருந்து அவர்களை ஒடுக்கச்சீர்மத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு திட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நாட்டை அழிக்கணும்னு சொன்னால அந்த நாட்டுக்கு ஒரு எல்லையில கொண்டு வீராங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த நாட்டு மேல குண்டு போடணும்னு அவசியம் இல்லை. அந்த நாட்டுடைய இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கினாலே போதும், அந்த நாடு சீரழிந்து போய் விடுகிறார். இன்னைக்கு சர்வ சாதாரணமா நம்ம பார்க்கணும். இதுக்கு வரலாறு உண்டு. பிரிட்டனுக்கும் சைனாவுக்கும் நடந்த ஒரு போர் 18ஆம் நூற்றாண்டிலே, அதற்கு அபீன் போர் பேர். 18ஆம் நூற்றாண்டிலே பிரிட்டனுக்கும் சைனாவுக்கும் நடந்த ஒரு போர். என்ன போர் அது? அப்படி அபீன் போர், பேர அபீன் போர். என்ன நடந்துச்சு கேட்டானா, பிரிட்டன் வாசிகள் டீ குடிப்பாங்க. அதுக்கு டீ தூள் வேணும், இலை வேணும். அந்த இலை எங்க பயிரிடப்படுகிறது என்று சொன்னால் சைனால தான் பயிரிடப்படுகிறது. இன்றைக்குதான் ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகளிலே டீ தூள் விவசாயம் செய்யப்படுகிறது. ஆனால் அன்றைக்கு சைனாவில் மட்டும்தான் அந்த டீ தூள் இலைகள் இருந்தன. எனவே இந்த பிரிட்டன் வாசிகள் இந்த டீக்கு அடிமையானவங்க என்ன பண்ணாங்க கேட்டானா, நேராக சைனாவிடம் சென்று அந்த இலைகளை வாங்குகிறார்கள். வாங்குகிற பொழுது பண்ட பரிமாற்றம் தான் நினைக்கி, பண்டங்கள் மாற்றம் தானே. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு பதிலாக அவங்களுடைய நாட்டுடைய கண்டுபிடிப்புகளை சைனாக்கு கொடுக்குறாங்க. சைனாக்காரன் சொன்னா, ஓ நாட்டுல கண்டுபிடிக்கிறத விட என் நாட்டுல அதிகமா கண்டுபிடிக்கிறாங்க, எங்களுக்கு உங்க நாட்டுடைய பொருட்கள் வேண்டாம், எங்களுக்கு உங்களுடைய தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் தாங்கள் என்று சைனாக்காரன் கண்டிஷன் போறாங்க. இந்த பிரிட்டன் வாசிகள், டீத்தூளுக்கு அடிமையான இந்த பிரிட்டன் வாசிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டானா, அதை வாங்கி ஆகணுங்கிற பேர்ல தங்களுடைய வெள்ளி நாணயங்களையும் தங்க நாணயங்களும் அதிகமாக சைனாக்கு கொடுக்குறாங்க. இறுதியிலே பிரிட்டன் போன்ற நாடுகளில் மிகப்பெரிய வறுமை ஏற்பட்டன, பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டன. இது எப்படி சரி வைக்கணும், ஏன்னா சைனாக்காரன் ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் கஞ்சா பயிரிடப்பட்டு அந்த கஞ்சா செடியை கொண்டு போய் சைனாவில் விற்று இளைஞர்களும் அங்க இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த போதை பழக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்தியா போன்ற வடநாடுகள்ல, வட மாநிலங்கள்ல கஞ்சா செடிகள் பயிரிட்டு அந்த பயிரை இந்தியா வழியாக என்ன செஞ்சாங்க, சைனாக்குள்ளே கொடுத்தாங்க. சைனாக்காரன் என்ன பண்ணா, போதை பொருளை யூஸ் பண்ணா, இளைஞர்கள் யூஸ் பண்ணாங்க, அங்க இருக்கிற ராணுவம் யூஸ் பண்ணுச்சு. இதை தெரிந்த அந்த நாட்டுடைய மன்னர் கஞ்சா செடிகளை எல்லாம் அழித்து கஞ்சா வராத அளவுக்கு தடை செய்தார். உடனே இதை பார்த்த பொறுக்க முடியாத பிரிட்டன் சைனாக்கு எதிராக ஒரு போர் தொடுத்தார். 2 போர்கள். இறுதியிலே சைனா தோற்று போகிறது. இறுதியில சைனா என்ன முடிவு வருதுன்னு கேட்டானா, அரசு அனுமதியோட சில செடிகளை நாங்கள் உள்ளே அனுமதிக்கிறோம் என்று என்ன செய்யறாங்க. அதன் பிறகு இவர்கள் ஒத்துக்கொண்ட செய்தி வரலாற்று இன்றும் காண கிடக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க, அபீன் போர் அடிச்சு பாருங்க. அபீனுக்காக வேண்டி ஒரு போரே நடந்திருக்கிறது சைனாவுக்கும் பிரிட்டனுக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சைனாவை சீர்குலைப்பதற்காக அன்றைய பிரிட்டன் என்ன செய்து கேட்டானா, அன்றைய சைனாவுடைய இளைஞர்களுக்கு அவர்கள் போதை பழக்கத்தை என்ன செஞ்சாங்க, அடிமையாக்கினாங்க. அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்திலே இது போன்ற போதை பொருட்கள் எதன் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய இளைஞருடைய அந்த ஈமானை தகர்க்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய இளைஞருடைய அந்த இஸ்லாமிய பிடிப்பை தளர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு பல்வேறு விதமான சதி வேலைகள் நடந்து கொண்டிருக்க. அதான் கண்டும் காணாமே இருக்கிறான்.
ஏன் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியும், இவன் தான் கஞ்சா வைக்கிறான்னு தெரியும், இவன் தான் பசங்களுக்கு கொடுக்கிறான்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் கண்டும் காணாமல் ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயம் இப்படியே போட்டோம், இவர்கள் இஸ்லாமிய சிந்தனை வரக்கூடாது, சீரழிந்து போட்டும் என்பதற்குத்தான் இன்றைக்கு சர்வசாதாரணமாக விட்டுவிடுவதை பார்க்க முடியாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்ற இந்த போதை பழக்கம் என்பது எவ்வளவு கொடூரமானது, என்னென்ன பாதிப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான், இந்த போதை மூலமாக என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை குறித்து அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்ற பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தான் விரும்புவதெல்லாம் இந்த போதையின் மூலமாக, இந்த சூதாட்டத்தின் மூலமாக எதை விரும்புகிறான் என்று சொன்னால், உங்களுக்கு மத்தியிலே பகை விரும்புகிறான், உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பை அல்லாஹ் ஷைத்தான் செய்கிறான், உங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறான். எதன் மூலமாக? இந்த போதை வஸ்துக்கள் மூலமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஷைத்தான் என்ன செய்யறான் கேட்டா, இந்த போதை யூஸ் பண்றதுனால, பயன்படுத்துறதுனால நமக்கு மத்தியில ஒரு பகை, ஒரு வெறுப்பு இன்னைக்கு இருக்கா இல்லையா? தண்ணி அடிக்கிற வீட்டுல எவ்வளவு பெரிய பகை உணர்வோடு அந்த குழந்தைங்க அந்த வாப்பாவை பாக்குறாங்க, தண்ணி அடிச்சு வர்றான். ஒரு மகன் என்ன ஆசைப்படணும்? என் வாப்பா நீண்ட ஆயுசோட இருக்கணும்னு ஆசைப்படணும், நீண்ட ஆயுசோட எங்களோட இருக்கணும்னு ஆசைப்படணும். அதுக்காக பிள்ளைகள் துவா செய்யணும். ஆனால் தண்ணி அடித்து வருகின்ற ஒரு வீட்டில அந்த மகன் என்ன துவா செய்வான்? எப்படா இருந்தாலும் சாமாங்கிற நினைப்புதான். எத்தனையோ வீடுகளில் சின்ன வயசுல பாக்குறான், வாப்பாவுடைய அக்கிரமம் தாங்க முடியலங்கிறதுக்காக வேண்டி பெற்றெடுத்து தந்தையே என்ன செய்றான்? கொலை செய்கின்ற நிலையை பார்க்க முடியாது. என்ன காரணம்? வெறுப்பு. ஷைத்தான் இந்த மூலமாக வெறுப்பைத்தான் ஏற்படுத்துகிறான். இதனால் எவ்வளவு பாதிப்புகள், தனக்கும் பாதிப்பு, தனக்கும் பல்வேறு விதமான உடல் ரீதியான பாதிப்புகள், தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் பாதிப்பு, மனைவிக்கு பாதிப்பு, பிள்ளைகளுக்கு பாதிப்பு. இந்த குடியார வீட்டுல ஒரு வயசு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னானா, அந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்குள்ள அந்த குடும்பம் படாத பாடுபடும். ஒரு வயசுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னானா, இவன் குடிச்சிட்டு வந்து இவன் மகன் பார்க்க மாட்டான், உம்மான்னு பார்க்க மாட்டான், கை வச்சு வாங்குறதுக்காக வேண்டி எத்தனையோ வீடுகளில், குடிகாரனுடைய வீடுகளில் பெண் பிள்ளைகளை அவனுடைய தாய் வீட்டு கடற்பதை பார்க்க முடியாது. என்ன காரணம்? என்ன வேணாலும் பண்ணிடுவான், கை வச்சுருவாங்க, பயம். அதே போன்று கஷ்டப்பட்டு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இவனுக்கு போய் இந்த குடியாரனுக்கு பொண்ணை கொடுத்ததுனால தினசரி அவர்கள் வருத்தப்படுகின்ற ஒரு சூழல் பார்க்க முடிகிறதா இல்லையா? இவனால வாகனத்தினால் ஏற்படுகிற விபத்துக்கள், இவனால் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், இவனால் அக்கம் பக்கத்தார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி இந்த மதுவினால் வெறுப்பையும் பகைமையையும் பாதிப்புகளும் தான் உண்டு. இதன் மூலமாக ஷைத்தான் அதைத்தான் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் தஆலா மதுபானத்தையே சபிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா மதுபானத்தையே சபிச்சிருக்கிறான். மதுபானத்தை ஊற்றி கொடுக்கிறானே அவனையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். இவன் குடிக்கல, இவன் ஊற்றி கொடுக்கிறான், அவனையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். மதுபானத்தை சுமந்து செல்கிறானே அவனையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான். இவன் குடிக்கல, சுமக்கல, ஊற்றி கொடுக்கல, ஆனா வியாபாரம் பண்றான், அவனையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொடர்புடைய மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று பார்க்கிறேன். நீ சொல்ல போனா மதுபானங்கள் எங்கே பரிமாறப்படுகிறதோ அந்த சபையில போய் உட்கார்ற. இன்னைக்கு லேட்டஸ்ட் என்னது, இந்த பாத்தி வைக்கிற சமயத்துல எல்லாம் மதுபானத்தை பரிமாறுவது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது நவீன உலகத்திலே. இவன் போய் குடிக்கல, ஆனா இவன் என்ன பண்றானா, மதுபானம் பரிமாறப்படுகின்ற சபைகளில் அமர்ந்திருக்கிறான், அவனையும் அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா மதுபானம் எங்கே பரிமாறப்படுகிறதோ அந்த சபையில இருப்பதையும் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுத் தருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம்? இன்னைக்கு நடக்கிற அத்துணை அக்கிரமங்களுக்கும் அத்துணை பாலிய வன்முறைக்கும் அடிப்படையான காரணம் தான் இந்த போதை வஸ்துக்கள் தான், இந்த போதை பொருள் தான். எனவேதான் அதை சார்ந்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சபிக்கிறான் என்கிற விஷயத்தை சொன்னார்கள் என்று பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, மதுபானம் என்பது, போதை பொருள் என்பது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று. அல்லாஹ் ஹராம் இதையெல்லாம் ஹராம் என்று சொல்கிறானோ அதன் மூலமாக ஒரு பயனும் நடக்காது, அதன் மூலமாக அதிகமான தீமைகள் தான் நடக்கும் என்பதை நிதர்சனமாக இன்றைக்கு நாம் கண்டு வருவதை பார்க்க முடியாது.
எனவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற போதை வஸ்துக்களை இஸ்லாம் தடை செய்கிறது. ஒரு காலம் அருந்தக்கூடாது என்று சொல்கிறது. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதிகமாக போதை தருகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதையும் என்ன செய்கிறது? இஸ்லாம் எல்லாருக்கும் தடுக்கிறது. நீ சொல்ல போனால் இந்த போதை வஸ்துக்களை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதையும் இஸ்லாம் சொல்கிறார். என்ன தண்டனை? ஒண்ணு, யார் ஒரு தடவை மதுவை அருந்துகிறானோ அவனுடைய 40 நாட்கள் தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னாங்க. சொல்வார் 40 நாள் அவன் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இரண்டாவதாக, ஈரத்துல கபால் என்கிற நரகவாதியுடைய சீலை அவன் அல்லாஹ் தஆலா மறுமையினால் அவனுக்கு உணவாக கொடுப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது, பெருமானார் சொன்னார்கள், யார் அதிகமாக குடிக்கிறானோ அவன் ஒரு காலமும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி மதுபானம் என்பது ஹராம் என்றும், மதுபானத்தை துளி கூட அருந்தக்கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அது போன்ற போதையான வஸ்துக்களை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்யும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைய முதலமைச்சர் தன்னுடைய முதல் கையிலத்திலேயே போதை எதிர்ப்பு படை என்கிற ஒரு சிறப்பு படையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதத்திலே சிங்கப்பெண் என்கிற சிறப்பு படையும் ஏற்படுத்தியிருக்கிறார். எனவே எல்லோருடைய எதிர்பார்ப்பு, எல்லோருடைய விருப்பம் என்ன கேட்டானா, போதை இல்லாத ஒரு நாடு உருவாக வேண்டும், போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும், போதை இல்லாத கேரளம் உருவாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் ஆசை எல்லோருக்கும் உண்டு. அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா, ஏற்கனவே சாத்தியப்படுத்திய ஒரு முன் உதாரணத்தை எடுத்து அரசாங்கம் செயல்பட வேண்டும். அப்படி சாத்தியப்பட்டிருக்க எங்கேயாவது ஒரு இடத்துல போதை இல்லாத ஒரு சமூகம் இருந்திருக்கிறதா, போதை இல்லாத ஒரு நாடு இருந்திருக்கிறதா என்று சொன்னால் இருந்துச்சு. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்களுக்கு மத்தியிலே அரபு தேசத்திலே மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலே போதை இல்லாத ஒரு சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியிருக்கிறார். எப்படி அவர்களால் சாத்தியப்பட்டது என்று அரசாங்கங்கள் சிந்திக்க வேண்டும். அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுகிறது இஸ்லாம். போதை இல்லாத தமிழகம் வேண்டுமா? நீங்கள் இஸ்லாத்தில் பாருங்க, இஸ்லாம் சாதித்து காட்டியிருக்கிறது, இஸ்லாம் வென்று காட்டி இருக்கிறது, போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எப்படி? அந்த மக்களுக்கு மத்தியிலே படிப்படியாக இந்த போதை வஸ்துக்களை இஸ்லாம் தடை செய்கிறது. அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க போதையில? ஒருத்தர் சாக போறாருன்னு சொன்னாங்க, அவர் கவி பாடுவாராம். என்ன கவி பாடுவார் அப்படின்னா, இதா முத்த நான் மரணித்தால் என்னை பேரித்தம்பலம் அல்லது திராட்சை பழம் உள்ள தோட்டத்துக்கு அடியிலே என்னை அடக்கம் செய்யுங்கள். அந்த கால ஜாகிலியா கால மக்கள் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள்ல இருந்தாங்கிறதுக்கு இந்த கவிதை மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. என்ன சொல்றாங்கன்னா, என்ன திராட்சை தோட்டத்துக்கு அடியில் என்னை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுங்க. ஏன்னா நான் இறந்த பிறகும் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய சார் என்னுடைய எலும்பிலை பட வேண்டும். அந்த மது என்ன செய்யணும்? என் எலும்புல படணும். அதனால என்ன திராட்சை தோட்டத்துக்கு அடியில படுக்க வச்சு என்ன செய்யுங்க, அடக்கம் செய்யுங்க. என்னை கொண்டு போய் விவசாய நிலங்களிலே அடக்கம் செய்ய வேண்டாம். ஒரு வசியத்து பண்றாரு. அது சொல்றாரு, அகாப்பு இதாமா முத்த அல்ல அதுகஹா. ஏன்னா நம்ம இறந்துட்டானா ஒரு கட்டாந்தல்ல கூட என்ன அடக்கம் பண்ணீங்கன்னா அந்த மதுபானத்தை குடிக்காத நிலையிலேயே என்னுடைய படம் இருக்கும் அப்படின்னு நான் பயப்படுறேன். எனவே என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அடியில் கூட என்ன அடக்கம் பண்ணுங்கிறாங்க. யாரு? அந்த கால ஜாகலியா மக்கள். அந்த அளவுக்கு குடிகாரங்க, இந்த மொடா குடின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அளவுக்கு குடிகாரங்களா இருந்தார்கள். இதையும் சொல்ல போனா இந்த மீஸ் இருக்கல, இந்த மீஸுக்கு என்ன பேரு கேட்டா ஷாரிப்னு அர்த்தம். அரபியில, தமிழ்ல மீஸ்ங்கிறமா இல்லையா, இதுக்கு அரபியில என்ன கேட்டா ஷாரிப். அப்படின்னா என்ன அசல்? ஷாரிப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடிக்கக்கூடியவன் அர்த்தம். ஷரீபானா குடித்தால் அர்த்தம், ஷாரிப்னா குடிக்கக்கூடியவன் அர்த்தம். இந்த மீசைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு குடிக்கக்கூடியவன் அப்படின்னா,
அன்றைய கால அரபுகள் தாங்கள் குடிகாரன் என்று எல்லோரும் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மீசை என்ன செய்வாங்களா, மீசையில முற்றளவு குடிப்பாங்க. அவனுக்கு தெரியும், நம்ம பார்த்தாலும் குடிச்சிருக்காங்க, நல்ல ஆள் தான், திறமையான ஆள் தான் என்று மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுக்கு பேர் என்னது, ஷாரி, குடிக்கக்கூடியவன் அர்த்தம். இன்னைக்கு மீசை நம்ம தமிழகம் பண்றோம். அந்த அளவுக்கு குடியாரர்கள் தான் இறக்குகிற பொழுது அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு சொல்வாங்களா, வேற கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அந்த புருஷன் எப்படிப்பட்ட புருஷனா இருக்கும் தெரியுமா, என்னை விட நல்ல குடிகாரனா இருக்கும், அப்படிப்பட்ட ஆளை நீ திருமணம் செய்ய, அதுதான் நம்முடைய வம்சாவளிக்கு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படி வசூல் செய்யக்கூடிய அளவுக்கு மதுபானத்தில் மூழ்கி இருந்த ஒரு சமூகம். அந்த சமுதாயத்தை எப்படி இஸ்லாம் மீட்டது என்று சொன்னால், அவர்கள் மதுபானத்தை பற்றி நிறைய கேட்கிறாங்க. சொல்லுங்க, தீமை தான் அதிகம் சொல்லுங்க, தீமைகளை பற்றி விழிப்புணர்வு. இரண்டாவது என்ன, தொடுகிற நிலையில் நீங்கள் மதுபானத்தை அருந்த வேண்டாம் என்கிற இரண்டாவது நிலை. இப்ப ஒவ்வொரு நேரம் குடிக்க வரும்போது குடிக்காம வரணும். மாட்டா என்னடா அப்பப்போ வந்து வருது என்று சொல்லி குடிகளை கம்மி பண்ணலாம். மூன்றாவது என்ன, அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். என்ன வசனம், மதுபானத்தை அல்லாஹ் தடை செய்தான் என்கிற வசனத்தை இறக்கின உடனேயே அல்லாஹ் அன்தும் முன்தஹூன், இதிலிருந்து நீங்க விலக மாட்டீர்களா என்று சொன்ன பொழுது உடனே அந்த சமுதாயம், குடித்த சமுதாயம் உடனே எல்லா மதுபான பாட்டில்களையும் பானங்களையும் எல்லாம் அடித்து ஒடித்து நொறுக்கிய. அனஸ் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கெல்லாம் குடித்துக் கொண்டிருந்தேன். நான் அபு ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதே மாதிரி உபை இப்னு கஅபுக்கும் அதே மாதிரி அபூ தல்ஹாக்கும் நான் ஊத்தி கொடுத்துருந்தேன் மதுவை. ஒரு அலோன்ஸ் வருது, என்ன அலோன்ஸ், அல்லாஹ் மதுபானத்தை தடை செய்தான் என்று சொன்னபோது அபூ தல்ஹா சொன்னார்கள், அனஸே மதுபானத்துடைய பாட்டுகள் எல்லாம் அடித்து நொறுக்குங்கள் என்று சொன்னார். நான் அடித்து நொறுக்கினேன். மதுபானங்கள் மதீனாவிலே ஆறுகளை போன்று ஓடியதுங்க. அப்ப அந்த சமுதாயத்தை படிப்படியாக செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த மது பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தாங்க. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட அரசாங்கம் நடத்துகின்ற 5000க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் இருக்கிறது. அரசாங்கம் சார்பாக நடத்தப்படுகின்ற மதுபான கடைகள், டாஸ்மாக் கடைகள் ஒரு அறிவிப்பின்படி 5300 என்று வருகிறது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் கேட்டா, படிப்படியாக மதுபான கடைகளை மூடலாம். வருஷத்துக்கு இவ்வளவு, ஏன்னா ஒன்னா மூட முடியாது. 5000 கடைகள் ஒட்டுமொத்தமாக மூடினாங்க என்று சொன்னால் இந்த குடியாளர்கள் வேற போதை பழக்கத்துக்கு போயிடுவாங்க. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி வருஷத்துக்கு இத்தனை கடைகள் மூட வேண்டும் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். புதிய கடைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. இரண்டாவது என்ன கேட்டானா, இந்த மதுபான கடை மூடாமதுக்கு என்ன காரணம் கேட்டானா, இதுல ஒவ்வொரு ஆண்டு மதுபானத்தின் மூலமாக 600 முதல் 1000 கோடிகள் வரைக்கும் தமிழ்நாட்டிலே வருவாய் வருகிறது. கடந்த 25ஆம் ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 48,344 கோடி அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. 48,344 கோடி. இந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்கன்னு கேட்டானா, இலவசமாக பெண்களுக்கு பேருந்து, மாசம் 1000 ரூபாய், இன்னும் திட்டங்களை என்ன செய்யறாங்கன்னா தீட்டுறாங்க. அப்ப அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பொதுமக்கள் என்ன செய்ய கேட்டானா, இலவச திட்டங்கள் வேண்டாம், அந்த வருவாய்க்கு பதிலாக வேற வருவாய் ஈட்டுங்கள் நிறைய இருக்கிறது. அரசாங்க நிலங்கள் இருக்கிறது. அந்த அரசாங்க நிலங்களை என்ன செய்யலாம், அரசாங்க விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். கட்டான் நிறைய கிடக்கிறது. சில பேருக்கு குத்தகை கொடுக்கலாம். இப்படி அரசாங்கத்திற்கு மது வருவாய்க்கு எவ்வளவோ திட்டங்கள் உண்டு. அந்த திட்டங்கள் மூலமாக அரசாங்கம் என்ன செய்யலாம், அந்த வருவாய் எடுத்து மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். தவிர ஒரு காலம் இந்த மதுபானத்துடைய வருவாய் விட்டு திட்டங்களை அரசாங்கம் செய்யக்கூடாது. முதல் விஷயம். இரண்டாவது என்ன அப்படின்னா, மறுவாழ்வு மையங்களை அரசாங்கம் ஏற்படுத்தணும். 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. இந்த 38 மாவட்டங்களில் மறுவாழ்வு மையங்கள் எத்தனை இருக்கு கேட்டாலும் வெறும் 35 தான் இருக்கு. இந்த மறுவாழ்வு மையம் என்ன, இந்த குடியாளர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு உண்டான மையங்கள், அது வந்து விடுதலை செய்யுது. அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 35 மறுவாழ்வு மையங்கள் தமிழ்நாட்டில் போதாது. 38 மாவட்டங்களில் 35 மறுவாழ்வு மையங்களுக்கு பதிலாக அதை அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு பகுதியிலும் மறுவாழ்வு மையங்களை ஏற்படுத்தலாம். அப்படி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இளைஞர்கள் நீங்க என்ன செய்யலாம், மீட்டெடுக்கலாம். மூன்றாவது என்ன செய்யணும் கேட்டானா, மதுபானத்தை குறித்தும் போதைப் பொருளை குறித்தும் பள்ளி மாணவர்கள் அதே போல கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் பாடத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதனால என்னென்ன பாதிப்பு,
இதனால என்னென்ன வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு மன உளைச்சலுக்கு சமூகம் ஆளாகிறது என்கிற விழிப்புணர்வு பாடத்திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தது மூணாவது விஷயம். நாலாவது என்ன செய்யணும் கேட்டானா, கடுமையான சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் என்ன கேட்டானா, இந்தியாவுடைய சட்டம் என்ன கேட்டானா, ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அல்லது போதைப் பொருளை விட்டார் என்று சொன்னால் அவனுக்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரைக்கும் அவனுக்கு சிறை தண்டனை இருக்கிறது இந்தியா சட்டம். 2வது முறை அவன் கைது செய்யப்பட்டான் என்று சொன்னால் அவனுக்கு 10 வருஷத்துக்கு 20 வருஷம் வரைக்கும் அவனுக்கு என்ன செய்வான், சிறையில போடுவான். ஆனா அது நடக்குதான் கேட்டா நடக்கல. ஒண்ணு, சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த நிறைய ஓட்டை இருக்கு அந்த சட்டத்துல. ஆனால் சட்டங்கள் எங்கே கடுமையாக்கப்படுகிறதோ அங்க பாலியல் பிரச்சனைகள் இல்லை, அங்கே குற்றங்கள் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, சவுதி போன்ற நாடுகளில் கடுமையான சட்டம். குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஒரு 500 கிராம் கஞ்சாவை, ஒரு போதையை விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை என்று சிங்கப்பூர்ல சட்டம் இருக்கு. அந்த சிங்கப்பூர்ல பாலியல் வன்முறைகள் குறைவாக இருக்கிறது, கொலைகள் குறைவாக இருக்கிறது. எந்த நாடுகளில் எல்லாம் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் குற்றங்கள் குறைவாக இருக்கிற எண்ணிக்கை என்ன செய்கிறது, காட்டுவதை பார்க்க முடியாது. இப்ப அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா கடுமையான சட்டங்களை போடணும். ஏன்னா இன்னைக்கு கைது பண்ணிட்டு போறாங்க, 1000 கிலோ 1500 கிலோ கஞ்சாவை தான் கைது பண்றாங்க. அதே ஒருத்தர் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கைது செய்யப்படுறான். அதே ஒருத்தர் மறுபடியும் கைது செய்யப்படுறாங்கன்னா அரசாங்கம் நிறைய ஓட்டைகளோடு இந்த சட்டங்கள் இருக்கிறது. எனவே சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானத்தை அருந்தக்கூடியவர்களுக்கும் சட்டத்தை கடுமையாக செஞ்சாங்க, பின்பற்றினாங்க என்று பார்க்க முடிகிறது. அடுத்ததாக என்ன செய்ய கேட்டானா, மதுபான விளம்பரங்களை அரசாங்கம் தடை செய்யணும். சும்மா டிவிக்கு முன்னாடி புகை உடல்நலத்துக்கு கேடு, மது உடல்நலத்துக்கு கேடு என்று சொல்வதை விட அது போன்ற காட்சிகளை நீங்க என்ன செய்யணும், தடை செய்யணும். அது விளம்பரம், எந்த விளம்பரமா இருந்தாலும் சரி, அது டிவியில வரக்கூடிய விளம்பரமாக இருந்தாலும் சரி, அது சினிமால வரக்கூடிய விளம்பரங்களாக இருந்தாலும் சரி, அதை அந்த காட்சிகளை இல்லாமலாக்க வேண்டும். அமெரிக்காவுடைய அன்றைய எழுத்தாளர் ஷிவ் கேரா என்கிற யூ கேன் வின் என்கிற ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட அதிகமாக அன்றைக்கு விட்ட புத்தகம், உங்களால் வெல்ல முடியும் அந்த புத்தகத்துக்கு பேர். அவர் சொல்கிறார், மாணவர்கள் ஏன் போதை பழக்கத்திற்கு அடிமையாக தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதிகமான மதுபான விளம்பரங்களையும் மதுபான காட்சிகளையும் இவர்கள் பார்த்ததன் காரணமாக அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு நிறைய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க என்கிற ஒரு தகவலை அவர் அன்றைக்கு சொல்கிறார். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காட்சிகளை, இது போன்ற விளம்பரங்களை முற்றிலுமாக தடை செய்து என்று சொன்னால் கண்டிப்பாக மது இல்லாத ஒரு தமிழமாக, எல்லாம் முழுமையா சொல்ல முடியாது, குறைந்தபட்சம் மது இல்லாத தமிழமாக உருவாக முடியும். மதுவே இல்லாத ஒரு சமூகம் உருவாக என்ன செய்யணும், அதுக்கு இந்த சட்டங்களை எல்லாத்தையும் விட ஈமான் இருக்கணும். ஈமானிய பயிற்சி நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மது இல்லாத ஒரு சமூகமாக உருவாகும். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டத்திலே எங்களுக்கு மதுபானம் அருந்தக்கூடாது என்று வசனங்கள் இறங்கி இருந்தால் அந்த சமுதாய மக்கள் மதுபானத்தை அருந்தத்தான் செய்வாங்க. விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிற வசனம் ஆரம்பத்தில் எங்களுக்கு இறங்கப்பட்டிருந்தால் அன்றைய மக்கள் விபச்சாரம் செய்துதான் இருப்பார்கள். பிறகு ஏன் அவர்கள் மதுபானத்திலிருந்து விலகி இருக்கிறாங்கன்னு சொன்னானா, ஏன் விபச்சாரம் செய்யாமல் இருக்காங்கன்னு சொன்னானா, எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹை பற்றி எங்களுக்கு போதிக்கப்பட்டது. அல்லாஹ் என்பவன் யார், அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவர் எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி எங்களுக்கு சொல்லப்பட்டதுடைய விளைவு அந்த இறைவனுக்காக, அந்த சொர்க்கத்திற்காக, அந்த நரகத்தின் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் மதுபானத்தை அருந்தாமல் இருந்தோம், விபச்சாரம் செய்யாமல் இருந்தோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதை பார்க்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இது மது இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், ஈமானிய பயிற்சி கொடுக்கணும். அந்த ஈமானிய பயிற்சி நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள். அடுத்தது என்ன, ஏன் மதுபானத்துக்கு போறான், அவன் அந்த போறதுக்கு உண்டான வழிகளை நாம் தடுக்க வேண்டும். அதுக்கு என்ன அப்படின்னா, ஒன்று வீட்டுக்கு போன ஒரு நிம்மதி மனுஷனுக்கு வேணும், அதுக்குதான் மஸ்கன் சொல்லுவாங்க. மஸ்கன் என்ன, வீடு. மஸ்கனுக்கு சரியான அர்த்தம் என்ன கேட்டாங்கன்னா அமைதி இல்லம், ஒரு அமைதி வேண்டும். ஒரு புருஷனுக்கு ஒரு அமைதி வேணும்.
ஒரு மனைவிக்கு அமைதி வேணும். வீட்டுக்குள்ள பிள்ளைங்க போனாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள ஒரு அமைதி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு கலந்துரையாடல் வேணும். பாப்பாவும் ஒரு பக்கம் போனு, உமாவும் இன்னொரு பக்கம் போனு, பையனும் இன்னொரு பக்கம் போனு. அப்படி இருந்தா அந்த வீட்டுல எங்க நிம்மதி இருக்கும்? அந்த வீட்டுல எங்க கருத்து பரிமாற்றம் இருக்கும்? அந்த வீட்டுல எங்க மகிழ்ச்சி இருக்கும்? என்ன செய்வான்? எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ, எங்கே நிம்மதி இருக்கிறதோ அதன் பக்கம் போவான். அது போதை பொருளா இருக்கலாம், அல்லது பெண்ணா இருக்கலாம், அல்லது வேற விஷயங்களாக இருக்கலாம். அப்ப வீட்டுக்குள்ள போனா மனுஷனுக்கு ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கலந்துரையாடல் இருந்துச்சுன்னு சொன்னானா ஒரு காலம் நம்ம இளைஞர்களை எனக்கு காப்பாற்ற முடியும். ரெண்டாவது என்ன கேட்டா, யாரு கூட நம்ம சேரணும் என்று நம்முடைய நண்பர்களை பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தை யார்கிட்ட பேசுறா, யார்கிட்ட பழகிறா, எங்க போறா, எங்க வர்றா என்று தன்னுடைய நண்பர்கள் யார் என்பதை தெரிந்து புரிந்து அவரிடத்தில் பழகினோம் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? நம்முடைய குழந்தைகள் காப்பாற்றப்படுவார். ஏன்னா நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுறோம். இந்த பழக்கத்துக்கு அதிகமா கொண்டு சொல்றது யாருக்கான கேட்ட நண்பர்கள் தான். இந்த ஒரு ஆய்வறிக்கையும் தருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நண்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை குறிப்பாக ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அந்த காலத்துல ஸ்கூல் படித்தவங்களுக்கு ஒரு தனி குரூப், பழைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி, இதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க கேட்டா ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் ஸ்கூல்ல, பழைய ஸ்கூல்ல. இதுல ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிறாங்க. என்ன நிலைமை? இவன் அவனோட ஓடலாம், அவன் இவனோட ஓடலாம். எப்போ 4 குழந்தை பெற்ற பின்னாடி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு இது போன்ற கள்ள தொடர்பு ஏற்படுவது பார்க்கிறது. ஏன்? பேச்சுக்கள். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடை செய்கிறானோ, எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் எங்கே நாம் விட்டு விடுகிறோமோ அங்கே சைத்தான் உள்ளே நுழைந்து விடுவாங்க. பழைய நண்பர்களுக்கு ஒரு குரூப் வேணும். அது ஆண்களாக மட்டும் நீங்கள் இருங்க. பழைய தோழிகளுக்கு என்ற ஒரு குரூப் வேணும், பெண்களுக்கு என்ற ஒரு குரூப் வைங்க. அதுல எந்த ஆணும் வரக்கூடாது, ஆண்கள் குரூப்ல எந்த பெண்ணும் வரக்கூடாது. ஏன்? அந்த காலத்துல இவர் சைட் அடிச்சிருப்பாரு, அந்த காலத்துல இவர் லவ் பண்ணியிருப்பாங்க அந்த பிள்ளைய, கூறல் அவங்க வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சந்திக்கும் போது சைத்தான செய்வான், பழைய நினைவுகளை கொண்டு வருவான். இறுதியில் என்னாவும் தேவையில்லாத சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும். எனவே இது போன்ற விஷயங்களை தவிர்த்து நல்ல நண்பர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் காக்கப்படும் என்பதிலே மாற்று கருத்து இடமில்லை. தமிழ்நாட்டிலே போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய வழிமுறையை பின்பற்ற வேண்டும். கிட்டத்தட்ட தேசிய குற்றப்பிரிவின் அறிக்கையின்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டுடைய கணக்கின்படி அதிகமாக போதைப் பொருளுக்கு இறந்தோருடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது. இந்தியாவிலே முதலிடத்துல இருக்கிறது. பஞ்சாப் தான் முதலிடத்துல இருந்தது. இன்னைக்கு பஞ்சாபை தள்ளிட்டு இன்னைக்கு முதலிடத்துக்கு தமிழ்நாடு வந்திருக்கிறது. எனவே இது போன்ற இழப்புகளை, இளைஞர்களை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வலுவான சமுதாயமாக, ஒரு வலுவுள்ள சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மரபுகளை நாம் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால், அரசாங்கம் இஸ்லாமிய முன்மாதிரியை தெரிந்தவர்கள் செயல்முறைப்படுத்தினார் என்று சொன்னால் கண்டிப்பாக சவுதி மட்டும் அல்ல, மக்கா மட்டும் அல்ல, இந்த தமிழ்நாடும் மது இல்லாத தமிழமாக இருக்கும் என்பதை மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, இது போன்ற போதை வஸ்துக்களும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தினுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சித்திகளோடு, சுஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து புரியட்டும். அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த நஹி ஃபஸையுல் முன்கர் வல ذிக்ருல்லாஹ் அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸனூன். வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.